கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யோசுவா 24 அதிகாரத்திலே அந்த 15வது வசனத்தில் கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். நானும் என் வீட்டாரோம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லப்படுகிறது. நானும் என் குடும்பத்தாரும் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாரும் என் வீட்டில் உள்ளவர்களும் கர்த்தரை சேவிப்போம், கர்த்தரை பின்பற்றுவோம் என்று சொன்னாங்க. காரணம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து நம்ம கீழே வாசிக்கும் பொழுது எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். அதாவது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர் நம்மளை விடுவித்தாரே என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய பிதாக்களை நம்மை எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்து, எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்து அவர் நம்மை விடுதலையாக்கி நம்முடைய கண்களுக்கு முன்பாக அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்து நம்ம கடந்து வந்த பாதையிலெல்லாம் அவர் நம்மை காத்து நம்மளை நடத்தினாரே என்று வேதம் சொல்கிறது. அப்போ ஆண்டவரை பின்பற்றுவதற்கு உண்டான நோக்கம், நானும் என் வீட்டாரோம் என்றால் கர்த்தரை சேவிப்போம், நாங்கள் அவரையே பின்பற்றுவோம். காரணம் என்ன? எல்லா அடிமைத்தனத்திலிருந்து அவர் வெளியே கொண்டு வந்தவர், அவர் நம்மளை விடுவித்தவர். அது மாத்திரமல்ல, நம்முடைய கண்களுக்கு முன்பாக, உங்கள் கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களையும் அவர் அற்புதங்களையும் செய்து எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் அவர் உங்களை பாதுகாத்து அவர் உங்களை நடத்தினார், அதிசயமாக நடத்தினார். அதனால் அவரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாட்களில் ஆண்டவராய் இயேசுவை அறியாதவர்கள், இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இன்றைக்கு நீங்கள் சொந்த இரட்சகராக ஆண்டவராய் இயேசுவை நீங்கள் பின்பற்றி பாருங்கள். அவர் உங்களுடைய எல்லா அடிமைத்தனத்தையும் அவர் மாற்றுவார். எல்லா அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். ஆண்டாண்டு காலமாக, மாதங்களாக, வருஷங்களாக, அதனால தலைமுறைகளாக நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கிற எல்லா அடிமைத்தனத்திலிருந்து அவர் உங்களை வெளியே கொண்டு வந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக அவர் பெரிய அடையாளங்களை, பெரிய அற்புதங்களை அவர் செய்து நீங்கள் கடந்து வர பாதையிலே எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலையும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து அவர் உங்களை அதிசயமாய், அவர் உங்களை ஆச்சரியமாக நடத்துவார். இந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் அவரை பின்பற்றி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகியவற்றை வேதம் சொல்லுகிறது, நானும் என் வீட்டாரோம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நன்மை பெற்றவங்க சொல்லுகிற காரியம், விடுவிக்கப்பட்ட ஜனங்கள் சொல்லுகிற காரியம் என்ன? நானும் என் குடும்பத்தாரும் கர்த்தரை பின்பற்றுவோம், கர்த்தரை சேவிப்போம். எங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகள் என்று சொல்லப்படுகிறது. நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் தேவன் நன்மைகளை செய்வார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபமனோமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, நல்ல இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நானும் என் வீட்டாரோம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆண்டவரே, நன்மை பெற்றதான ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் அதிசயமாய் ஆச்சரியமாய் நீ நடத்தி கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, உம்மை சொந்த இரட்சகராக புதிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜனங்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவன் தாமே அவர்களையும் எல்லா அடிமைத்தனத்திலிருந்து தேவன் அவர்களை விடுவித்து பெரிய அடையாளங்களை, அற்புதங்களை செய்து நீர் ஆச்சரியமாய் நடத்தி நீர் பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.